ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்னோட டேங்க் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ என் டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, ஏன் நான் இதை க்ளீன் பண்ணுறேன்னா, என்னோட டேங்க்கில் வந்து க்ரீன் ஆல்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸில் மட்டும்தான் ஆல்கே ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் வந்து என்னோட கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ப்ளெக்கோஸ் வாங்கி போட்டு வச்சுருந்தேன். சூப்பராக க்ளீன் பண்ணுச்சு. கிளாஸஸ்லாம் அப்படியே பளபளன்னு ஆயிடுச்சு. ஆனால் வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரில் க்ரீன் ஆல்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ரொம்ப சீக்கிரம் வந்து தண்ணி வந்து பச்சை கலரில் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சின்ன ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். பெரிய ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து இது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதை நான் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் டேங்க்கில் இருக்க வாட்டர்லாம் எடுத்து என்னோடய பிளான்ட்ஸுக்கு விட்டுட்டேன். ஏன்னா வந்து எப்போவுமே வாட்டர் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் இருக்க வாட்டர் எடுத்து நீங்கள் பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிளான்ட்ஸ்க்கு வாட்டர் நீங்கள் தனியாக ஊற்ற வேண்டாம். ஸோ நான் இந்த ஒரு டேங்க் ஃபுல்லாகவே நான் எம்டி பண்ண போகிறேன். கீழே வரையும் எம்டி பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து டேங்க்கை வந்து நான் க்ளீன் பண்ண முடியும். ஸோ 90 to 95% வாட்டர் வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி நார்மலாகவே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த கீழே இதை வச்சுட்டு நான் வந்து ஃபில்டர்ஸ் எல்லாம் கழட்டி மாட்டினேன். இந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர் வாங்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு சம்ப் வந்து டாப் லேயர் வாட்டர் மட்டுமே எடுத்துகிட்ருக்கு. பாட்டமில் இருக்க வாட்டர் வந்து போகவே மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து டாப் லேயரில் இருக்க வாட்டர் மட்டுமே க்ளீன் ஆகிட்டு இருக்கங்காட்டி தண்ணி வந்து பியூராக க்ளீன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து நானும் ஒரு கேனிஸ்டர் வாங்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியாச்சு. ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து உள்ளேயே தான் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா ஃபிஷ்ஷஸும் வெளியே எடுத்து வச்சு என்னால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே வந்து 1.5 feet to 2 feet வந்துருச்சு. சிலதெல்லாம் 2 feet தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் என்னால் திரும்ப வெளியே எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டாப் சம்பில் வந்து செராமிக் ரிங்ஸும் அப்புறம் வந்து 2 layers ஆஃப் ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லேயரில் வந்து ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் ஆயிரும். செகண்ட் லேயரில் வந்து பெரிய அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடும். ஸோ மேலேயும் கீழேயும் நான் அதான் வச்சுருக்கேன். எப்போவுமே கீழே இருக்க தண்ணி மேலே போகும். ஸோ மேலே வந்து தண்ணி நிறைஞ்சதுக்கப்புறம் மேலேருந்து தண்ணி கீழே வரும். ஸோ இந்த டேங்க் பில்டிங் வீடியோவும் நான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சம்ப் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அது போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம கேனிஸ்டருக்குள்ளே என்னென்ன போடுறேன்னு தான் நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேயரில் வந்து செராமிக் ரிங்ஸ் வச்சுட்டேன். செகண்ட் லேயரில் வந்து க்ளே பால்ஸ் வந்து ஒரு பேக்கெட் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ க்ளே பால்ஸும் நல்லாவே டேங்க் கிளீனிங்கில் யூஸ் ஆகுது. ஸோ தேர்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு காஸ்ட்லியான மீடியா. இது ஒரு பேக் வந்து 2000 rupees வருது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக் பியூர் க்ரீனுன்னு சொல்லி ஒரு மீடியா எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் நான் போட்டிருக்கேன். இதை பற்றி எனக்கு தெரில. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பவுட்ரு மாதிரி இருக்குது. உள்ளே வந்து 2 types ஆஃப் பவுட்ரு மாதிரி இருக்குது. ஸோ இது என்னென்னலாம் எனக்கு தெரில. நான் ஜஸ்ட் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து வாட்டர் வந்து ரொம்ப பியூர் கிறிஸ்டல் கிளியர் ஆயிரும்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. இது ஒரு பேக்கே வந்து 2000 rupees வருது. ஸோ எனக்கு வந்து 2 யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் இப்போதைக்கு 1 போட்டு பார்த்துட்டு ஸோ இதில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக இன்னொன்று வாங்குவேன். ஸோ நார்மலாக 4th லேயரில் வந்து நான் அகெயின் செராமிக் ரிங்ஸே நிறையா இருந்துச்சு. ஸோ அதையவே போட்டுட்டேன். ஸோ இதெல்லாமே போட்டு என்னோடய கேனிஸ்டர் செட் பண்ணிட்டேன். கேனிஸ்டர் பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து 304A சன்சன் கேனிஸ்டர். ஸோ இதில் வந்து யூவி கிடையாது. நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்தால் யூவி கேனிஸ்டரே வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் கேனிஸ்டர் வாங்குற மாதிரி இருந்தால் 304B வாங்கிக்கோங்க. ஸோ அதில் யூவி இருக்குது. யூவி யூஸ் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. யூவி கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் வந்து எந்த இடத்துல எந்த டேங்க் வச்சுருந்தாலும் ஆல்கே போகிறக்கு வந்து யூவி தான் பெஸ்ட்டு. ஸோ நான் இப்போதைக்கு இந்த கேனிஸ்டர் போட்டிருக்கேன். இதில் வந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்காட்டி நானும் கண்டிப்பாக யூவி தான் வாங்க போகிறேன். ஸோ நீங்கள் வாங்கும் போது யோசிக்கவே வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் யூவிக்கு போய்க்கோங்க. 4 feet டேங்க்குக்கு சன்சன் 304B போய்க்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து கேனிஸ்டரெலாம் செட் பண்ணிட்டேன். கேனிஸ்டரோட ஃபிட்டிங் வந்து ரொம்பவுமே ஈஸி தான். பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. நீட்டாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு லீக்கும் இல்லை. நீட்டாக ரன்னும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வாட்டர் நிறையா வாட்டர் பிடிக்குது. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் வந்து இந்த மாதிரி 90% வாட்டர் சேஞ்சே பண்ணக்கூடாது. ஃபிஷ்ஷஸ்க்கு அது ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுனா வீக்லி 20 to 30% சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி பெரிய டேங்குக்கெலாம் மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். நான் எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்னோடய வாட்டர் கிளாரிட்டி இவ்வளோ இருந்துச்சு. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிறிஸ்டல் கிளியர்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து நார்மல் வாட்டர் கிளியர்னு சொல்லலாம்.
ஸோ நல்லா செட் ஆகி எல்லா ஃபிஷ்ஷும் ஹெல்த்தியாக ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னா, டைரெக்ட் சன்லைட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சது. ஸோ டைரெக்ட் சன்லைட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சா ஆல்கே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் வந்து ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணி இந்த டேங்கை வந்து க்ளீன் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்பினோ ரெட்டேல் கேட் ஃபிஷ்ஷும் இதில் இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணி அந்த ஒரு நாள் மட்டும்தான் அது க்ளீனாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்து அது திரும்ப பச்சை கலர், ஃபுல்லாக பச்சை கலர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டுனாச்சு ஒரு 40 to 30% தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 70%க்கு மேலே க்ரீன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு சரியான பல்ப் ஆயிடுச்சு. 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணதே வேஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அப்போவே வந்து யூவி கேனிஸ்டர் ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஸோ அது வேலை செஞ்சுதா இல்லையான்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிஷஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஏதாச்சும் ஒரு லிங்க்ஸில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.